லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எல்லாம் போச்சு அன்பரசி, எல்லாம் போச்சு. நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன். என் கூட வந்துதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லாம இருந்திருந்தாவது உனக்கு இப்படி ஆயிருக்காது இல்ல? எல்லாம் என்னாலதான். அன்பரசி, 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 எந்திரி அன்பரசி, 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 என்ன பாரு. கடவுளே, அன்பரசி எப்படியாவது காப்பாத்திருங்க பிளீஸ். அன்பரசி, அன்பரசி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அன்பரசி, அன்பரசி, என்ன பாரு. எப்படியாவது காப்பாத்தணும், எப்படியாவது காப்பாத்தணும். சொல்லுமா. அப்பா, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. என்னம்மா ஆச்சு? இந்த அனன்யா துப்பாக்கியோட ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு விஸ்வாவுக்கு எதுவும் ஆகலன்னு கன்ஃபார்ம் பண்ணாதான் நான் ரூமை விட்டு வெளியில வருவேன், இல்லன்னா துப்பாக்கியால சுட்டு பண்ண சொல்றாப்பா. என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கா? எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இவங்க வேற வந்துட்டாங்கன்னா இவ ஏதாவது வளரி நாம பிரேக்க கட் பண்ண விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்குப்பா. நான் அனன்யா கிட்ட பேசுறேன், நீ போனை லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு விடு. சரிப்பா. ஏய், தாத்தா பேசுறாரு பாரு. அனன்யா, நான் தாத்தா பேசுறேம்மா, சொன்ன கேளுமா. அனன்யா, அந்த விஸ்வாவுக்கு ஒண்ணுமே ஆகாதுமா. இதை எப்படி நான் நம்புறது? விஸ்வாக்கு ஒண்ணும் ஆகலன்னு எனக்கு உறுதியா தெரியணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. அனன்யா,
இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வந்து சொல்றேன். அந்த கார்ல பிரேக்க தாமா கட் பண்ணோம். சேஃப்டி பலூன் எல்லாம் கட் பண்ணலமா. அதனால உயிருக்கு ஒன்னும் ஆபத்து ஆகாதுமா. சொன்னா நம்பு. நான் விஸ்வாவை கண்ணால பார்த்தாதான் நம்புவேன். ஏய், தாத்தா தான் அவ்வளவு சொல்றாரு இல்லடி. நீ பேசாத. எல்லாம் உன்னால வந்தது. விஸ்வா அந்த கார்ல போறாருன்னு தெரிஞ்சதும் நீ அதை ஸ்டாப் பண்ணிருக்கணும்ல. இங்க பார், எனக்கு தெரியாது. விஸ்வா இப்போ வரணும். இல்லன்னு வெச்சுக்கோ, கண்டிப்பா நான் சுட்டுக்கிட்டு செத்துருவேன். அனன்யா, நான் தான் சேஃப்டி பலூனை கட் பண்ணலன்னு சொல்றேன்லம்மா. விஸ்வாவுக்கு சின்ன அடி கூட படாது. அன்பு, அன்பு. அப்பா யாரோ வந்திருக்காங்க. இருங்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். இவ ஒருத்தி. அன்பு, 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 அன்பரசி. இவ எதுக்காக இங்க வந்திருக்கா? இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவ வேற. ஏய், என்ன? அன்பரசிய பார்க்கணும். அவெல்லாம் இங்க இல்ல. ஓ, வருவாள்ல, வந்தா பாத்துட்டு போறேன். இவளை இங்க இருக்க விட்டா அனன்யா பண்ற கூத்த தெரிஞ்சுக்கிட்டு வெளியில சொன்னாலும் சொல்லிடுவாளே. அப்ப கார் பிரேக்க கட் பண்ணி விட்டது நாம தானே தெரிஞ்சிருமே. ஏய், சொல்றேன்ல, அவ இங்க இல்ல. அவ வந்ததுக்கு அப்புறம் வந்து பாரு போ. இது என் ஃப்ரெண்டோட வீடு. என்ன வரட்டுறீங்க? அப்படியெல்லாம் போக முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு உட்கார போற. எந்திரடி. என்ன இவங்க 2 பேரும் மட்டும் வராங்க? அப்ப இன்னும் இவங்க காதுக்கு விஷயம் வரலையோ? உட்காரு. சார், அன்பரசி எங்க சார்? கோயில்ல அன்னதானம் முடிஞ்சதும் விஸ்வாவும் அன்பரசியும் கார்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கிளம்பி போனாங்க. அவங்க பின்னாடியே நானும் அம்மாவும் கிளம்பினோம். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கும் போய் சேர்ந்துட்டோம். ஆனா அவங்க 2 பேர் மட்டும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரவே இல்லையே. வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் பண்ணோம். 2 பேர் ஃபோனும் ரீச் ஆகல. இப்போ பண்ணா 2 பேர் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போனாங்க, என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல. ரொம்ப டென்ஷனா இருக்கு எனக்கு. அப்போ ஏதோ ஆயிருக்குங்கிறது கன்ஃபார்ம். ஆனா இன்னும் இவங்களுக்கு தெரியல. ஐயோ, இந்த அனன்யா வேற விஸ்வாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஷூட் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காளே. ஆமா, அனன்யா எங்க? அனன்யா மேல இருக்கா. ஐயோ, இவர் இப்ப அங்க போனா அவ இருக்கிற வெறியில கார் பிரேக்க கட் பண்ண விஷயத்த சொன்னாலும் சொல்லிடுவாளே. என்ன இது? இவங்க 2 பேரும் எதுக்காக என்ன முறைக்கிறாங்க? ச்சே, இத்தனை வருஷமா இவர் கூட வாழ்ந்து இந்த சொத்தை இன்னும் அடிக்க முடியல. எல்லாம் என் நேரம். சந்திரா, எதுவா இருந்தாலும் இந்நேரம் நமக்கு போனால் பண்ணியிருப்பாங்கல்ல. ஏன் ஃபோன் பண்ணல? அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. சார், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சார், வந்துருவாங்க. என்னவோ மஞ்சு, மனசு படபடன்னு அடிச்சுக்குது.
கௌசல்யா. ஆமா, விஸ்வா எங்க? அன்பரசி கொண்டு போய் விட போன விஸ்வாவை இன்னும் காணோம். இப்ப அவனை எங்கன்னு வேற அத்தை கேக்குறாங்க. என்ன சொல்றது? கௌசல்யா, அத்தை, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நீயும் தானே கூட போன. விஸ்வா எங்க? அன்னதானத்துக்கு தானமா போனீங்க, ஒன்னதானே வந்திருப்பீங்க. அது அத்தை போனோம் அத்தை. திரும்பி வரப்போ சொல்லு, திரும்பி வரப்போ. ஐயோ, இப்ப என்ன சொன்னாலும் திட்டுவாங்களே. பொய்யும் சொல்ல முடியாது. பொய் ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டா அப்புறம் வீடே ரெண்டாயிடுமே. என்ன சொல்றது? ஐயோ கடவுளே, என்ன நீ எதை கேட்டாலும் அப்படி என்னதான் யோசிச்சுட்டே நிப்ப? அப்பா, உன்கிட்ட கேக்குறதே வேஸ்ட். ஒரு நார்மலான விஷயத்தை தானே உன்கிட்ட கேக்குறேன். எதை கேட்டாலும் மென்னு முழுங்கி. அப்பா. சுபா, நீ சொல்லுமா. விஸ்வா உங்க கூடவே திரும்பி வந்துட்டான்ல? அம்மா, அது வந்து அண்ணன் அன்பரசிய அன்பரசியா டிராப் பண்ண போனோம். இவன் எதுக்கு அவளை டிராப் பண்ண போனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கரெக்டா சொல்லு. இல்ல அத்தை, இன்னைக்கு கோவில்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? அன்பரசி பேர்ல பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கறதுக்காக ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு அன்பரசி கூப்பிட்டுக்கிட்டு சந்திரசேகர் சாரும் ஜானகி மேடமும் கிளம்புனாங்க அத்தை. கிளம்புற டைம்ல அரங்காவில பாக்கணும்னு சொன்னாருன்னு ஜானகி மேடம் அவரை பாக்குறதுக்கு போனாங்க. அதனால ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறதுக்கு லேட் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம விஸ்வா தான் அன்பரசி ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் டிராப் பண்ண போனா அத்தை. ஏங்க, விஸ்வாக்கு கால் பண்ணுங்க. பண்றேன். பத்மா, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. அன்பரசிக்கு ஃபோன் பண்ணாலும் போக மாட்டேங்குதே. இப்ப வரைக்கும் எந்த தகவலும் இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முருகா. நீதா அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கணும். சந்திரா, அம்மா, இவ்வளவு நேரமாகி அவங்க வரலன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுமா, சீக்கிரம் வந்துருவாங்க. எங்க போயிருப்பாங்க ரெண்டு பேரும்? இந்த அனன்யா வேற என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்றான்னு போய் பார்த்துட்டு வரலாம். வந்துட்டாங்க. வந்துட்டா மேடம். என்ன அன்பரசி, என்னம்மா அடிபட்டிருக்கு? என்னாச்சு? என்னாச்சு விஸ்வா? செத்து சிவலோகம் போயிருப்பான்னு நினைச்சா உயிரோட வந்து யம நிக்கிற மாதிரி நிக்கிறாளே. நல்ல வேளை விஸ்வாவுக்கு ஒன்னும் ஆகல. விஸ்வா, எப்படி அடிபட்டுச்சு? சின்னதா ஒரு ஆக்சிடென்ட். என்ன
ஐயோ, ஆக்சிடென்டா? எப்படி, என்னாச்சு? பிரேக் ஃபெயிலியர். பிரேக் ஃபெயிலியரா? நேத்து தானே காரை சர்வீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் எப்படி பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கும்? அதான் அங்கிள், எனக்கு ஒண்ணுமே புரியல. சுத்தமா பிரேக்கே பிடிக்கவே இல்லை. பெருசா அடி எதுவும் படலையே? இல்ல பாட்டி, பெருசா எதுவும் அடி இல்லை. ஒரு சின்ன பெயின், அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை. அன்பரசி, உனக்கு எதுவும் ஆகலல்ல? ஊர் கண்ணெல்லாம் ஓ மேலதான் பட்டிருக்கும் போல. முதல்ல காலையில திருஷ்டி சுத்தி போடணும். அம்மா, அன்பரசி போய் ரெஸ்ட் எடுக்கட்டும்மா. மஞ்சு, எனக்கு ஒரு நாள் மட்டும் நீ அன்பரசி கூட இரு. சரிங்க மேடம். ஓகே அங்கிள், அப்ப நான் போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. மஞ்சு, சொல்லுங்க மேடம். நீ அன்பரசியை கூட்டிட்டு போ. சரிங்க மேடம். வா அன்பு. அன்பரசி, அனன்யா, அனன்யா வெளியில வா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, விஸ்வாக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சாதான் நான் வெளியில வருவேன். விஸ்வாவுக்கு ஒன்னும் ஆகலடி. மா போய் சொல்லிட்டு இருக்காத. ஏய், உன் மேல ப்ராமிஸ் டி. வெளியில வந்து பாரு. விஸ்வா வெளியில தான் நிக்கிறாருடி, வா. மா என்ன சொல்ற? விஸ்வா வந்துட்டாரா? ஏய், வந்துட்டாருடி. என்ன, அந்த பரதேசியும் உயிரோட வந்து நிக்கிறா. சரி ஓகே, விஸ்வா எங்கம்மா இப்போ? இதோ வெளியில தான் இருக்காரு. சரி ஓகே, வா. விஸ்வா, விஸ்வா, அனன்யா, அனன்யா, ஏய், விஸ்வா, விஸ்வா, ஏய் அனன்யா, இல்லடி. ஏய், ஏண்டி இப்படி கத்திக்கிட்டு வர? அவர்தான் உன்னை பாக்கலல்ல. ஏய், முதல்ல அந்த கண்ணை குடு. மா குடுன்னு சொல்றல. கண்ணை குடுறி. ஏய் அனன்யா, நீ பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச். இவ்வளவு நேரம் என்ன நீ எவ்வளவு டென்ஷன் படுத்திட்ட? ஏய், ஏண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? மா இப்பவும் சொல்றேன், ஐ வாண்ட் விஸ்வா. யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விஸ்வாவை மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். அவர் மட்டும் இல்லனா அப்புறம் எனக்கு லைஃபே கிடையாதுமா. விஸ்வாவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சத்தியமா சொல்றேன், நான் செத்தே போயிருப்பேன். மா, நான் அவர் மேல இவ்ளோ பைத்தியமா இருக்கேன். ஆனா அவரை பாத்தியாமா? என்ன பார்க்காம அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. நான் விட மாட்டேமா, வெயிட் பண்ணு. ஏண்டி? மா, கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாருமா. தெரியுதுல்ல, வா. மா ஆடிங்கறல. போ மா, போங்கறல. மா போடி. உன்னால எவ்வளவு பிரச்சனை. போ, உள்ள போ. அன்பு, அன்பரசி,
அன்பரசி, என்ன ஆச்சு? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்கு. மஞ்சு, காலையில பேசிக்கலாமா? சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? நீ சாப்பிட்டு வந்து படு. சரி, நான் சாப்பிடாமயே வந்துட்டேன். இரு, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அன்பரசி, இது நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச சொல்லாம எனக்குள்ளேயே தினமும் புதைச்சு வச்சிட்டு இருக்கிற ஒண்ணு. அன்பரசி, அந்த மொபைல் எடுத்து ஆஃப் பண்ண. ஐ லவ் யூ அன்பரசி.